வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தாழ்வு மண்டலம் நகரும் வேகமும் தற்போது குறைந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைக்கிறார். ஸ்ரீதர், விவரங்கள். மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் என்பது தற்போது குறைந்திருக்கிறது. முன்னதாக மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் என்பது தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தென்கிழக்கில் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. நாகையிலிருந்து 310 கிலோமீட்டர் கிழக்கிலும், இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து 260 கிலோமீட்டர் வடகிழக்கிலும், புதுச்சேரியிலிருந்து 360 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக ஸ்ரீதர், தற்போது இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். தற்போது இதனுடைய நகரும் வேகமானது குறைந்திருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. இருந்தாலும் கூட நாளை இது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இல்லையா? தற்போது இது எப்போது கரையை கடக்கும் அப்படிங்கிற நேரத்துல தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 310 கிலோமீட்டர் நாகப்பட்டினத்தில் கிழக்கே இருக்கு. சோ இது கடந்த ஒரு 6 முதல் 9 மணி நேரமா பெரும்பாலும் வட திசையில நகர்ந்துட்டு இருக்கு. இது வடமேற்கு திசையில நகர்வு மாறணும். அந்த மூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அடுத்த ஒரு 3 முதல் 6 மணி நேரத்துல நம்ம இந்த நகர்வு மாறுவதற்கான சூழ்நிலை இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதனாலதான் இப்ப நகர்வு மெதுவாயிருக்கு. பெரும்பாலும் இதனோட கரை கடக்கும் நிகழ்வுங்கிறது நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி கிட்ட கரையை கடக்கணும்னா எப்படியும் நாளைக்கு மத்தியானம் இல்ல நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆயிடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டுல குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. தற்போது இந்த வேகம் குறைந்ததன் காரணமாக எந்தெந்த பகுதிகளில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது, தற்போது அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? இல்ல, மழை நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எதுவும் மாற்றம் இருக்காது. மழை நிகழ்வுங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த வடமேற்கு திசையில நகர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் மழை நிகழ்வுகள் ஆரம்பிக்கும். அது இன்று மத்தியானத்துக்கு மேலதான் இருக்கும். ஸோ நமக்கு கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நேற்று இரவு சென்னையில பார்த்த மாதிரி விட்டு விட்டு மழை பெஞ்சிருக்கும். சில சமயத்துல சற்று வலிமையா இருக்கும் மழையின் தன்மை. அதுதான் பகல் பொழுதுல அப்படிதான் இருக்க போது. வடமேற்கு திசையில நகர ஆரம்பிச்சு கரை நோக்கி வரும்போது அந்த மேக குவியல்கள் கொஞ்சம் கொஞ்சமா கரை நோக்கி செலுத்தப்படும். அப்படி இருக்கும்போது மழையின் வலு இன்று இரவு முதல் கடலோர தமிழகத்துல குறிப்பிட்ட சொல்லணும்னா சிதம்பரத்திலிருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழையின் வலு அதிகரிக்கும். அது இன்று இரவு தான். அதுல பெரும்பாலும் மாற்றம் இல்லை. இன்று மாலை இரவு முதல் நாளை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் கடலோர பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போலவே இன்று மதியத்தில் இருந்து நல்ல மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் சுமார் எவ்வளவு மணி நேரத்திற்கு அதுவானது நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? நான் சொன்ன மாதிரி இந்த கரை கடக்கும் நிகழ்வுங்கிறது நாளைக்கு மத்தியானம் போலதான் நடக்க போகுது. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 இருந்து 26 மணி நேரம் கரை கடக்கும் நிகழ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்துல மேக குவியல்கள் கடலிலிருந்து கரைப்பகுதிக்கு செலுத்தப்படும். ஸோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 24 முதல் ஒரு 30 மணி நேரம் கரை கடக்கும் நிகழ்வு போதும். கரை கடந்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்தும் ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் கூட கழித்தும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் கடலோர பகுதிகளில். அதனால நீங்க பாண்டிச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லா சமயமும் ஒரே மிக அதிக கனத்த மழையோ அல்ல பலத்த மழை பெய்யுமான்னு கிடையாது. மழையோட தன்மை மேலே கீழே இருக்கும். பட் வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம். தங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி திரு ஸ்ரீகாந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.